Hello girls. ஃபஸ்ட் யூனிட்டில் சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து நான் டீச் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஹெஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெஸ் லா அப்படின்னா என்னன்னு பாருங்கள். Okay, Hess law states that the total enthalpy change for a chemical reaction is the same regardless of the route by which the reaction occurs, provided the initial and final condition are the same. ஸோ ஹெஸ்லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் என்தால்பி சேஞ்ச் வந்து இனிஷியலாகவும் சரி ஃபைனலாகவும் சரி சேமாக தான் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக அந்த மாதிரி எதுவும் பார்க்காது. ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக பேக்வர்ட் ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் என்தால்பி சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஹெஸ் லா. This law is a consequence of the first law of thermodynamics, which states that energy is conserved. ஸோ இது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படின்னா ஒரு எதிர்மறையான கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, energy can neither be created nor be destroyed. It can be changed from one form into another form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹீட் வந்து அப்சர்பும் ஆகாது, எமிட்டும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஹெஸ்லா என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி வந்துட்டு கன்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் ஆகாது, கன்சர்வ் ஆகும், அதாவது யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It allows us to determine the enthalpy change delta H of a reaction that may be difficult to measure directly. ஸோ delta H மெஷர் பண்ணுறதுக்கு ஹெஸ்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி நம்மளால் டெல்டா ஹெச்சை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, டெல்டா ஹெச் ஓவரால் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 இதோட சம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் நடக்கிற என்தால்பி சேஞ்ச், அப்புறமா நடுவில் ஏதாவது இன்டர்மீடியட் நடந்தால் அதோட என்தால்பி சேஞ்ச், அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட்டில் நடக்கக்கூடிய என்தால்பி சேஞ்ச், இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டோட்டல் என்தால்பி சேஞ்ச் கிடைச்சிடும், ஓவரால் என்தால்பி சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹெஸ்லா எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் என்தால்பி சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் என்தால்பி சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஹெஸ்லா வச்சுருக்கோம். ஸோ டெல்டா ஹெச்சை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது டு கால்குலேட் delta H. To calculate standard enthalpy of formation, so delta H F-யும் calculate பண்ணி யூஸ் ஆகுது. Enthalpy of formation. The enthalpy change of formation of a compound from its element can be determined by using known enthalpy change of related reaction. So ஒரு ரியாக்ஷனோட enthalpy change தெரிஞ்சாவே enthalpy change of formationும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then calculate standard enthalpy of combustion. டெல்டா ஹெச்சி கண்டுபிடிக்க உதவும். தென் லாட்டிஸ் என்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி லாட்டிஸ் என்தால்பி, தட் இஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் அண்ட் அயனிக் லாட்டிஸ் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் ஹெஸ்லா அண்ட் பார்ன்ஹெய்மர் சைக்கிள். ஸோ லாட்டிஸ் ஒரு லாட்டிஸ்னால் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸு இல்லைனா எலக்ட்ரான்ஸு. ஸோ ஒரு லாட்டிஸ் என்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லையும் ஃபைனல் ஸ்டேஜ்லையும் ஒரு லாட்டிஸோட என்தால்பி சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? An energy cycle calculation in thermodynamics. Hess law is used in constructing energy cycle such as Bornhaber cycle for ionic compound and reaction pathways in organic chemistry. So Bornhaber cycle derive பண்ணுறதுக்கு நமக்கு Hess law யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Then predicting reaction feasibility, அதாவது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குமா ஸ்லோவாக நடக்குமா ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு Hess law யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Then industrial applications-ல in industries such as fuel and energy production, Hess law helps optimize reactions for maximum energy efficiency. ஸோ ஒரு ரியாக்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராசஸ் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? தென் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை. தென் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் இன் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ரியாக்ஷனோட ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு
two to three types of measurements irukku. So first one, calorimetric method. Calorimetry is the most common method used to measure heat change in a reaction. So reaction la heat change evlo agudhu kandupidikkiradhukku calorimetry use agum. A calorimeter is an insulated device that prevents heat exchange with the surrounding. So heat வந்து reaction குள்ளேயே சேஞ்ச் ஆகிக்கிற மாதிரி கலோரிமீட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். சரௌண்டிங்ஸ்க்கு வந்து எந்த ஹீட்டும் எமிஷன் ஆகாமல் இல்லைனா வெளியேறாமல் பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் கலோரிமீட்டர்ஸ் இருக்குது. சிம்பிள் கலோரிமீட்டர் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் சொல்யூஷன் ரியாக்ஷன். அதாவது சாலிட் ரியாக்ஷனுக்கு இல்லாமல் சொல்யூஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம சிம்பிள் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ட் ஃபார் ரியாக்ஷன் இன் aqueous solution like neutralization, dissolution. A known volume of solution is placed in a well insulated container and the temperature change is recorded. Example, reaction between hydrochloric acid and sodium hydroxide. ஸோ எங்கெல்லாம் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனும் டிசல்யூஷன் ரியாக்ஷனும் பண்ணுறோமோ அந்த இடத்துல சிம்பிள் கலோரிமீட்டரை வச்சு நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்குமான reaction. Then bomb calorimeter, simple calorimeter ஒன்று, அடுத்தது bomb calorimeter for combustion reaction. எங்கெல்லாம் எரியிற ஸ்டேஜில் உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கணுமோ அந்த இடத்துலலாம் கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு bomb calorimeter தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ் அண்ட் ஃபுட்டு. ஸோ ஒரு எரிபொருள் எரியிறது மூலமாக ஒரு ஃபுட்டு என்னெல்லாம் ஹீட் ஆஃப் சேஞ்ச் அண்டர்கோ பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். The substance is placed in a sealed container like a bomb, filled with oxygen and ignited electrically. ஸோ எந்த சப்ஸ்டன்ஸோட ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சு அதை வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாக இக்னைட், அதாவது பற்ற வச்சுக்கணும். The heat released is absorbed by the surrounding water and temperature change is measured. ஸோ உங்களுக்கு எதுக்கு நடுவில் வைப்பாங்கன்னா வாட்டருக்கு நடுவில் வைப்பாங்க. ஸோ ஹீட் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த வாட்டரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காஃபி கப் கலோரிமீட்டர் ஃபார் லோ டெம்பரேச்சர் ரியாக்ஷன். ஸோ எங்கே டெம்பரேச்சரே யூஸ் ஆகாதோ அங்கே வந்து சிம்பிள் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். எங்கே ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷன் நடக்குதோ அங்கே பர்ன் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். எங்கே லோ டெம்பரேச்சர் ரியாக்ஷன் நடக்குதோ அங்கே காஃபி கப் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அ சிம்பிள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கலோரிமீட்டர் மேட் யூஸிங் அன் இன்சுலேட்டட் கப். ஸோ நடுவில் வந்து ஒரு இன்சுலேட்டட் கப் இருக்கும், அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மாதிரி ஒரு கப் மட்டும் வச்சுப்பாங்க. யூஸ்டு ஃபார் ரியாக்ஷன் அக்கரிங் இன் சொல்யூஷன் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரொம்ப லோ டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கக்கூடிய சில ஹீட் ரியாக்ஷன்ஸில் ஹீட் எவ்வளோ அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இந்த கலோரிமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்மளால் ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். Q equal to mc delta T. Q is heat energy, m is mass of substance, C is specific heat capacity and delta T is temperature change. For a reaction solution, the mass m is usually taken as mass of the solution. ஸோ இங்கே எம்ங்கிறது வந்து மாஸ்னால் நம்ம யூஸ்வலாக வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிற இடத்துல ஒரு சொல்யூஷனோட மாஸை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலோரிமெட்ரிக் மெத்தட், அதில் 3 டைப்ஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒன் indirect measurement using Hess law. If direct calorimetric measurement is not feasible, Hess law is used. Enthalpy change for reaction steps are summed to find out the overall enthalpy change. So measurement of heat of reaction அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹீட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அப்சர்வ் ஆகுது, இவால்வ் ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். அது வேறு ஒன்றும் இல்லை, என்தால்பி சேஞ்ச். ஸோ ஏற்கனவே நம்ம ஹெஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னு படிச்சுக்கோம், டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு. டெல்டா ஹெச்னாலும் டெல்டா ஹெச்எஃப் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்னாலும் நம்ம ஹெஸ்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதை ஹெஸ்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். The next one, standard enthalpy changes from data table. So first delta HF, delta HC, delta H newt. அதாவது ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், ஹீட் ஆஃப் கம்பஷன் அண்ட் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இதெல்லாம் நம்ம ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் கிடைக்கும். ஸோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு சம் ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் மைனஸ் சம் ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டர். இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ண உங்களுக்கு சம் ஆஃப் தி ரியாக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா.
The next topic வந்து zeroth law of thermodynamics. ஸோ நீங்கள் வந்து first law of thermodynamics, second law of thermodynamics and third law of thermodynamics வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இல்லை zeroth law அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு பாருங்கள். Zeroth law of thermodynamics states that if two systems A and B are each in thermal equilibrium with a third system C, then they are also in thermal equilibrium with each other. அதாவது இது சிம்பிள் மேக்ஸ் மாதிரி. A ஈக்குவல் டு பி அண்ட் பி ஈக்குவல் டு சி அப்படின்னா தென் ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி ஈக்குவலாக இருக்கும் போது அது சிக்கு ஈக்குவலாக இருக்கும் போது மூணு பேருமே ரிலேட்டட் டு ஈச் அதர் அண்ட் ஈக்குவல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தெர்மல் ஈக்குலிபிரியம் மீன்ஸ் தட் தெர் இஸ் நோ நெட் heat change between the system. ஸோ A to B கோ B to C கோ உள்ள heat change வந்து எதுவும் நடக்காது. If system A is in equilibrium with system C and system B is in equilibrium with system C, then A and B must also be in equilibrium. ஸோ ஒருத்தருக்கு தெரியாமல் மூணு பேர் வந்து ஈக்குலிபிரியமில் இருந்தால் மீதி நடுவில் இருக்க ரெண்டு பேருமே ஈக்குலிபிரியமில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ பி ஈக்குவலாக இருக்குது, பி சி ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஏவும் சியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல் த்ரீ சிஸ்டம் ஆர் அட் த சேம் டெம்பரேச்சர். ஸோ ஈக்குலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, எல்லாருமே சேம் டெம்பரேச்சரில் இருக்காங்க. ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து டிஏ ஈக்குவல் டு டிசி அண்ட் டிபி ஈக்குவல் டு டிசி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிஏ ஈக்குவல் டு டிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ zeroth lawக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். ஸோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த லா அலோவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம். ஸோ அதை என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஹீட் இல்லை ரியாக்ஷன் நடக்குது, ப்ராடக்ட் ரியாக்டன்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் எனேபிள்ஸ் தி யூஸ் ஆஃப் தெர்மோமீட்டர் ஆஸ் தே கம் டு ஈக்குலிபிரியம் வித் த சிஸ்டம் தே மெஷர். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம்னா தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். தென் பேசிஸ் ஃபார் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாவே இந்த லா தான் வந்து பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ப்ரெசிடென்ஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ். Despite being called the zeroth law, it was formulated after the first and second law of thermodynamics, but it is more fundamental, hence named zeroth. So actually zeroth law of thermodynamicsனால் இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் லா, அதுக்கப்புறம் இருக்கிற செகண்ட் லா அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட் லாக்கும் செகண்ட் லா கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் ஒரு லா கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது வந்து ஃபண்டமெண்டல் என்ன வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் ரொம்ப ஃபண்டமெண்டலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு zeroth law of temperature அப்படின்னு போட்டுட்டாங்க. சரிங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெட்டல் ராட் ஏ and a cup of water B are separately in thermal equilibrium with a thermometer C, then the rod and the water must also be in thermal equilibrium with each other. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெட்டல் ராடு ஒரு கப் ஆஃப் வாட்டரில் நம்ம டிப் பண்ணிடுறோம். இப்போ வாட்டரோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணால் அது வந்து ராடோட டெம்பரேச்சரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹாட் வாட்டரில் என்ன இருக்கோ அது தானே மெட்டல் ராடில் பாஸ் ஆகும். ஸோ ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணாவே ராடோட டெம்பரேச்சரும் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல். த அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் இஸ் அ டெம்பரேச்சர் ஸ்கேல் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்சல்யூட் 0 கெல்வின். ஸோ அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேலுங்கிறது ஒன்றும் இல்லை, 0 கெல்வின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. 1 to 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 0 கெல்வின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. த தியரட்டிக்கல் பாயிண்ட் வேர் molecular motion ceases. தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் இஸ் கெல்வின் ஸ்கேல். ஸோ நம்ம வந்து இதில் கொஞ்சம் டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து கெல்வின் ஸ்கேல், அதுதான் அப்சல்யூட் 0 ஸ்கேல்னு சொல்கிறோம். அப்சல்யூட் 0 இஸ் த லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சர் என்னென்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை நம்ம அப்சல்யூட் 0 கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இட்ஸ் ஈக்குவலன்ட் டு செல்சியஸில் பார்க்கும்போது -273 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் பார்க்கும்போது -459 டிகிரி ஃபாரன்ஹீட். No substance can be cooled to absolute 0, but scientists have approached a temperature very close to it. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையும் நம்ம 0 டிகிரிக்கு கூல் பண்ண முடியாது, பட் அதுக்கு நியர்பை லைக் பக்கத்தில் ஒரு
0.15 0.16 அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஜீரோவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெல்வின் ஸ்கேலை வந்து கேன்னு சொல்லலாம். எஸ்ஐ அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல். த கெல்வின் ஸ்கேல் இஸ் ப்ரைமரிலி அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ மேக்ஸிமம் சயின்ஸ்லேயும் என்ஜினியரிங்லேயும் நம்ம மெஷர் பண்ணுற ஸ்கேல் என்னவாக இருக்கும்னா கெல்வின் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. இட் யூசஸ் த சேம் யூனிட் size as Celsius but starts from absolute zero. ஸோ செல்சியஸ்க்கு என்ன போடுறோமோ லைக் டிகிரி செல்சியஸ் அப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா டு கன்வெர்ட் டெம்பரேச்சர் இன் கெல்வினை வந்து நீங்கள் செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ப்ளஸ் 273.15 அதையும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? The next one, the Rankine scale, degree R, the absolute Fahrenheit scale used primarily in US engineering based on Fahrenheit scale but starts with absolute zero. Formula to convert வந்து TR is equal to TF plus 459.67. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெம்பரேச்சர் ஸ்கேலையும் கம்பேர் பண்ணி இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கெல்வின் ஸ்கேலில் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 273 கெல்வின், பாய்லிங் பாயிண்ட் 373 கெல்வின் அண்ட் அப்சல்யூட் 0 பாயிண்ட் வந்து 0 கெல்வின். செல்சியஸில் வாட்டர் வந்து 0 டிகிரி, பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி, அப்சல்யூட் வந்து -273.15 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 32 டிகிரி F, பாய்லிங் பாயிண்ட் 212 டிகிரி F அண்ட் அப்சல்யூட் 0 கெல்வினில் வந்துட்டு -459.67 ஃபாரன்ஹீட். ரான்கின் ஸ்கேலில் 491.67 ரான்கின், 671.67 ரான்கின் அண்ட் 0 டிகிரி ரான்கின். ஓகேங்களா? ஸோ இந்த அப்சல்யூட் ஸ்கேலோட டெம்பரேச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறோம், ஐடியல் கேஸ் லாவில் யூஸ் பண்ணுறோம் அண்ட் தெர்மோடைனமிக் லாஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஒர்க் வந்து நான் ஏற்கனவே டீச் பண்ணிட்டேன். பட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஹீட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் இதில் யூஸ் பண்ணுறோம். வெதர் அண்ட் கிளைமேட், ஹீட்டாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது. கோல்டுனா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சின்னு அர்த்தம். ஹாட்டாக இருக்குன்னா ஹீட்டை வந்து எமிட் பண்ணிச்சின்னு அர்த்தம். ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் நிறைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஹீட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அண்ட் ஸ்டீம் டர்பைன்ஸில் எனர்ஜி வாட்டரை வச்சு எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஹீட்டையும் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டீம் டர்பைன்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியூமன் பாடி அண்ட் மெடிசன். ஸோ நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஃபீவர்னு சொல்லுவோம், ரொம்ப கோல்டு ஆச்சுன்னா உங்களுக்கு ஹீட் வேணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹீட் வந்து எங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெடிசன்லேயுமே நீங்கள் டேப்லெட் போடும்போது ஹாட் வாட்டரில் குடிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, லைக் தட். தென் ஃபேஸ் சேஞ்ச், சாலிட்லேருந்து லிக்விட்கோ, லிக்விட்லேருந்து கேஸ்க்கோ உனக்கு சேஞ்ச் ஆகணும்னா என்ன தேவைப்படும்? ஹீட் தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹீட். அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் யூஸஸ், ஸோ குக்கிங்க்கு அண்ட் மேக்ஸிமம் நிறைய யூஸஸ்க்கு நம்ம ஹீட் யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹீட். ஓகேங்களா? தென் ஒர்க்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு 3 டைப் இருக்கான். பாசிட்டிவ் ஒர்க், நெகட்டிவ் ஒர்க், ஜீரோ ஒர்க். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிச்சுன்னா அது பாசிட்டிவ் ஒர்க். லைக் லிஃப்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுத்து தூக்கி நிறுத்தினா அது வந்து பாசிட்டிவ் ஆப்ஜெக்ட். அதுவே நெகட்டிவ் ஆப்ஜெக்ட் வந்து when force and displacement are in opposite direction, அதாவது நம்ம செய்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஒர்க். அது வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்லோயிங் டவுன் மூவிங் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு பாலை உருட்டி விடும்போது நடுவில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு பால் அங்கேயே நின்றுச்சுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் ஒர்க் சொல்கிறோம். தென் ஜீரோ ஒர்க், இஃப் தெர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் force is perpendicular to displacement. Example, carrying a bag while walking, force is vertical, displacement is horizontal. ஓகே, நீங்கள் தூக்கவும் செய்யாமல் பாலை உருட்டி விடும்போது எங்கேயும் நிற்கவும் செய்யாமல் நீங்கள் நடக்கும்போது உங்கள் கூடவே ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஒர்க்கும் இல்லை, நெகட்டிவ் ஒர்க்கும் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒர்க் நடக்குது. சரிங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஒர்க் எங்கே வச்சு எங்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹீட் என்ஜினில்
ஒர்க் டன் நடக்குதா இல்லையா, எவ்வளோ ஹீட்டை வச்சு எவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெக்கானிக்கல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம், ஹியூமன் பாடி அண்ட் பயாலஜியில் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அண்ட் கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி U is the total energy contained within a system due to kinetic and potential energy of its molecules. ஸோ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறது உங்களோட இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ்க்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும், அதை பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி U அமையும் சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா ஒரு மோஷன்னால் வர்றது, அதாவது மூமெண்ட்னால் வரக்கூடிய எனர்ஜிக்கு பேர் கைனட்டிக் எனர்ஜி. தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து டியூ டு இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸஸ் லைக் பாண்ட் எனர்ஜிஸ் இன்ட்ராக்ஷன், இது மூலமாக வர்றது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஸ்டேட் function, meaning it depends only on system current state, not on how it reached the state. ஸோ ஜென்ரலாக அந்த ஸ்டேஜில் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட எனர்ஜி அமையும். இப்போ நீ வந்து ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜியோடு இருப்ப, ஓடினதுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜியோடு இருப்ப. ஸோ கரண்ட் ஸ்டேட்டில் உன்னோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் U இருக்குமே தவிர நீ முன்னாடி எனர்ஜியாக இருந்த இப்போ கம்மியாக இருக்க அப்படின்லாம் அது வந்து கம்பேரிட்டிவ் பண்ணிக்காது. ஸோ இன்டர்னல் எனர்ஜிக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா டெல்டா U ஈக்குவல் டு Q மைனஸ் W. டெல்டா Uங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, Qங்கிறது ஹீட் ஆடட், Wங்கிறது ஒர்க் டன். ஸோ எப்போவுமே Q W விட ஜாஸ்தியாக இருந்தால் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், W Qவோட ஜாஸ்தியாக இருந்தால் இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஹீட் அப்சார்ப் ஆகும், ஹீட் லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் யூஸ் ஆகுது, சில ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் அண்ட் ஃபேஸ் சேஞ்ச் டிட்டர்மைன் பண்ண யூஸ் ஆகுது. தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. தென் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஸ்டீம் டர்பைன் என்ஜின்ஸ் அண்ட் தெர்மல் இன்சுலேஷன் சிஸ்டமில் யூஸ் ஆகுது. தென் கேஸஸ் லிக்விட்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பயாலஜி அண்ட் மெடிசன்லேயும் உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து யூஸ் ஆகுது. தென் concept of enthalpy. Enthalpy H is a thermodynamic property that represents the total heat content of a system at constant pressure. So ஒரு constant pressureல total systemோட heat எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது enthalpy. So H is equal to U plus PV. Hனா enthalpy, Uனா internal energy, Pனா pressure and Vனா volume. So enthalpy is also a state function, meaning that it depends on the current system's current state. So state function அப்படின்னாவே அந்த சிஸ்டம் வந்து கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்புறமா பாத் ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா அது எந்த பாதையில் வந்துச்சோ அதை டிபெண்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கிறது பாத் ஃபங்க்ஷன். அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்துச்சா, பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்துச்சா, ஃபாஸ்ட்டாக வந்துச்சா, ஸ்லோவாக வந்துச்சா, ஃபஸ்ட் ஆர்டராக செகண்ட் ஆர்டராக, இந்த மாதிரி எந்த வழியில் வந்துச்சோ அந்த பாதையில் வந்துச்சோ அதை பொறுத்து நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் path function. சரிங்களா? ஸோ சேஞ்ச் இன் என்தால்பிக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஃபைனல் மைனஸ் ஹெச் ஃபைனல் மைனஸ் ஹெச் இனிஷியல் அண்ட் டெல்டா H இஸ் ஈக்குவல் டு QP, where QP is called heat absorbed. டெல்டா H greater than 0வாக இருந்தால் ரியாக்ஷனுக்கு பேர் எண்டோதெர்மிக், டெல்டா H is less than 0வாக இருந்தால் ரியாக்ஷனுக்கு பேர் எக்ஸோதெர்மிக். அண்ட் என்தால்பி எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா தெர்மோகெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. எங்கெல்லாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் நடக்குமோ லைக் கம்பஷன், நியூட்ரலைசேஷன் அங்கெல்லாம் யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகும். ஃபேஸ் சேஞ்ச் லைக் சாலிட் டு லிக்விட் சேஞ்ச் ஆகும்போது பயாலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் ரெலவென்ஸில் இன்ஜினியரிங் அண்ட் கேஸ் லாவில் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருக்குமே கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா நம்ம தனித்தனியாகவே பார்த்தோம். லைக் இன்டர்னல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணோன்னா டெல்டா ஈக்குவல் டு Q மைனஸ் W, டெல்டா Uனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, Qனா ஹீட் ஆடட், Wனா ஒர்க் டன். ஸோ ஹீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா Q ஈக்குவல் டு MC டெல்டா T. M is mass of substance, C is specific heat capacity and delta T is change in temperature. ஹீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா Q is equal to 2 into 900 into 75 minus 25. அதனால ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா வேண்டாம். தென் calculation of work done எப்படி கால்குலேட் பண்ணால் W equal to P delta V. Pனா pressure, delta Vனா change in volume and delta V கோட formula V final minus V initial. Then internal energy calculate பண்ணுறதுக்கு formula delta U equal to Q minus W and calculation of enthalpy க்கு H equal to U plus PV and delta H is equal to delta U plus P delta V. ஓகேங்களா? So heat Q is calculated using
எல்லாத்துக்குமே தனித்தனியாக மேலே இருக்க ஃபார்முலாஸை தனித்தனியாக எழுதியிருக்காங்க. ஹீட்டுக்கு ஃபார்முலா, ஒர்க் ஃபார்முலா, இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா, என்தால்பி ஃபார்முலா. ஓகேங்களா?